ஐயா ஐயா. என்னல பாண்டி, எங்க போயிட்ட? ஐயா, எங்க அண்ணன் மலையாண்டிய போலீஸ் போட்டு அடிக்கானுங்கய்யா. நீங்க தான் பிடிக்க சொன்னீங்களா? எனக்கு தெரியும், நீங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஐயா, நான் தான்ல சொன்னேன். கைவாளி பைய கள்ள குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். 4 சாத்து சாத்துனா உச்சத்துல வரைக்கும் நான் தான்ல சொன்னேன். கலாட்டா பண்ணதுங்க அண்ணன் இல்லைங்க ஐயா, அவர் ரொம்ப நல்லவருங்கய்யா. நீ வண்டி எடுல. ஐயா ஐயா, நான் பார்த்து சொன்னது பொய்யா? எந்த களவாணி பயிலாவது அவன் செஞ்ச தப்ப ஒப்புத்துக்கிட்டு இருக்கானா? ஏல போய் சோழிய பாருல. போல போல போல, எனக்கு தலைக்கு மேல சோழி கிடக்கு. நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு. ஏல சொல்லல, வரசல போல. ஐயா 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 ஐயா, போல போல போல. ஐயா, எங்க அண்ணனை விட சொல்லுங்க ஐயா. ஐயா 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 போல. அதான் ஜாமீன்ல எடுத்தான்ல, இனி என்ன? அண்ணே, உனக்கு உதவ முடியாத உலக்கை ஆயிட்டேன்னு. நீ என்னலே பண்ணுவ? நம்ம சாதிசனம் வேற, மத்தவங்க வேறதா. உடம்புல அடிபட்டா அழுகிறது கண்ணுத. நம்மெல்லாம் கண்ணு மாதிரி இருக்கவ, ஆனா கிராமஸ் மாதிரி இருக்கிறவங்க அடிக்கிற கையா இருக்காங்க. நீ விசுவாசமா தான் இருக்க. விசுவாசங்கிறது தண்ணி மாதிரிவே. சங்குல பார்த்தா தீர்த்தம், சட்டியில பார்த்தா சாம்பார், சாலையில பார்த்தா சாக்கடை. நீ உன் விசுவாசத்தை சாலையில பார்த்துட்டு இருக்கிறவ பார்த்துக்க. இளைய பாண்டி, ஒன்ன மலையாண்டிக்கு விழுந்த அடி நம்ம சாதி சனத்துக்கு விழுந்த அடியில போன 10 வருஷமா நம்ம சாதி சனத்துக்கு இந்த கிராமஸ் கொடுத்தது ரத்த காயமும் சாவும் தான். இனிமேலும் பொறுக்க முடியாதுன்னு தான் நாங்க எல்லாம் உசுருக்கு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்னது? பெரிய கடை வெட்டுறதுங்க. என்னது? ஆமல, நம்ம சுடலமாட சாமி கிடா வெட்டுறப்ப கெடா மேல இருக்கிற கோவத்திலே வெட்டுறோம். நம்ம தாய் பிள்ளைங்க சாதி சனம் நல்லா இருக்கிறதுக்காக சாமி வேண்டித்தானே படையில போடுறான். அது மாதிரிதான்ல இதுவும். சாதி சனம் நல்லா இருக்க சாமிக்கு படையில பெரிய கடா கிராம்ச பலி கொடுத்துட போறான். ஐயாவையா? ஏலே, உனக்காக பண்ணலே, ஊருக்காக பண்ணுத. நம்ம தாய் பிள்ளைங்க 100 ஆண்டு 100 ஆண்டு நல்லா இருக்கத்தாமலே படையல் போடுறேன். இது ஒரு குத்தமும் இல்லை, பழிவாவும் இல்லை. ஆத்தா இருக்கா, அண்ணன் இருக்கா, கட்டின பொஞ்சாதி இருக்கான்னு பாக்குறியா? கவலைப்படாது, அவங்க எல்லாம் நல்லா இருக்க 2 ஏக்கர் நிலமருதி வச்சிடறோம். பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் கொடுத்துட்றோம். இதை நீ உனக்காக செய்யல பாண்டி, ஊருக்காக செய்த. ஆளாளுக்கு வரி போட்டாவது உன் கேச நடத்தி உன்னை வெளியே கொண்டாந்துடுறோம். நீ உனக்காக பண்ணல, நம்ம சாதி சனத்துக்காக பண்ணுதல. ஏல பாண்டி, உனக்கு உதவும் உன் சித்தப்பாரு மாமா முண்டனும் அந்த போலீஸ்கார பைய முருகனும் இருப்பான்வ. நீதாம்ல நம்ம சாதி சனம் வாழ இந்த காரியத்தை பண்ணணும். அயத்த மறந்து கூட இந்த விஷயத்தை பத்தி வெளியே ஊச்சு விட்டுறக்கூடாது. இந்த உடம்புல இருக்கிறது வெறும் சதையும் ரத்தமும் இல்லை, நம்ம சாதி சனத்தோட மானமும் மரியாதையும். இந்த கை, சாமி சத்தியம் பண்ற இந்த கை உன்னோடது இல்லல்ல, எங்களோடது. பெரிய கடை வெட்டுறதுங்க நாங்க தமிழ சத்தியம் பண்ணதா, ஓ மூலமா பண்ணதா, அவ்வளவுதான்ல. ஐயா பாக்க விடுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. ஐயாவை பாக்க முக்கியமான விஷயம் பாண்டி, வெளியே என்ன சத்தம்? போய் பாருல. முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, நிறுத்தல. யாருல நீ? தென்காட்சி ஜோசிருங்க. ஜோசிய மக்கள் வேற இடம் பாரு. ஐயாவுக்கு ஒரு குறி சொல்லி ஆவிடு. ஐயாவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குயா, அதுல இருந்து தப்பிச்சிட்டாருன்னா ஐயாவை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்கய்யா. ஐயாவுக்கு ஊர் சனங்க குறை கேட்கவே நேரம் இல்ல, உன் குறிய கேட்க போறா இருக்கும். போல ஐயா, இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயா, இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயாவை வெளியே போக சொல்லாதுங்கய்யா, ஐயாவுக்கு பெரிய கண்டம் இருக்குயா. ஐயா ஐயா, என்ன உள்ள விடுங்கய்யா. ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேங்கய்யா. யாருல அது? ஐயா, யாரோ தென்காசி சோசினா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம், வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான். அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஐயா, அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது. இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா? ஏல பாண்டி, நீ இருக்கேல்ல, எனக்கு என்னலே பயம்? வாழ
ஐயா ஐயா என்ன பாக்க விடுங்கய்யா ஐயா 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 கும்பிடுறீங்கய்யா ஐயா கும்பிடுறேய்யா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். எல்லாரும் புறவு வந்து பாருங்க. ஐயா ஐயா நீங்க வெளியே போகாதீங்கய்யா. இன்னைக்கு தான் பௌர்ணமி நாள் பெரிய கண்ட இருக்கு. சரி சரி சொல்லிட்டல, புறப்படு புறப்படு. தாயே நீயாவது சொல்லு தாயே. ஏங்க அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருங்களேன். போற உசுரை வீட்டுல பூட்டி வச்சா போகாம நிறுத்த முடியுமா? கோட்டிக்காரத்தனமா இருக்கு. ஏல நான் சோசியத்தை நம்புற சாதி இல்ல. நான் போறேன், வழிய விடுங்களேன். ஐயா சொன்னா கேளுங்கய்யா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. ஐயா 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 தாயே ஐயா ஐயா ஐயா. ஏமா ஐயா வராரு, பிறத்தால போய் உட்காரு. ஐயா நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா, இன்னைக்கு போக வேண்டாங்க ஐயா. ஒரே வெட்டு கிராமத்தோட சொல்லி முடியணும். பாண்டி நீயாலே ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, சீவலப்பேரி கிராமத்தை சேர்ந்த பாண்டிங்கிறவரு முன்சிப் கொலை வழக்குல குற்றவாளியா கருதப்படுறதுனால அவரை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க போலீஸுக்கு தெரிவிக்கணுங்கிறது சர்க்காரோட உத்தரவு. விஎம் கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படும் சீவலப்பேரியைச் சேர்ந்த பாண்டியை பற்றி தகவல் தெரிந்தாலோ கண்டாலோ உடனடியாக போலீஸ் இலாகாவிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது.